நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். கடவுள் வந்தார் சிறையில். அம்மா, தங்கள் மகனாக பிறப்பதற்கு பொருத்தமானதொரு நேரம் வந்துவிட்டது. 3 பிறவிகளுக்கு முன்னால் நான் தங்கள் மகனாக பிறப்பேன் என்று வரம் தந்தேன். அதை இப்போது மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன். அன்னையே, ஸ்வயம்பு மன்வந்தரத்தில் வசுதேவர்தான் பிரஜாபதி சுதபா. அப்போது நீங்கள் அவர் மனைவி பிரஷ்னி தேவி. அந்த பிறவியில் தாம் இருவரும் 12,000 வருடங்கள் மிகவும் அரிதான இந்த எனது ரூபத்தை காண கடுந்தவம் செய்தீர்கள். அம்மா, 4 கரம் கொண்ட இந்த ரூபம் காண மிக அரிது. பக்தியோடு இப்படி தவம் புரிந்ததைக் கண்டு மனம் குளிர்ந்து மகிழ்ந்து காண்பதற்கரிய இந்த ரூபத்தில் தரிசனம் தந்தேன். பிரஜாபதி சுதபா, தேவி பிரஷ்னி, நம்பிக்கையோடு அரிதிலும் அரிதான இந்த ரூபத்தை காண இருவரும் தேவர்களின் கணக்கில் 12,000 வருடங்கள் உறுதியோடு தவம் புரிந்தீர்கள். உங்கள் தவம் என்னை மகிழ்வித்தது. தேவி, எனது தரிசனம் பலனளிக்காமல் போகாது. ஆகையால் வரம் என்ன வேண்டும்? கேட்பதை தருவேன். என் இறைவா, என் மீது கருணை புரிவதானால் தாம் எனக்கு ஒரு வரம் தாருங்கள். தங்களைப் போன்ற ஒரு பிள்ளையை பெற வேண்டும். அதே நடக்கும், அதே நடக்கும், அதுவே நடக்கும்.
வரம் தந்த பிறகுதான் விரிவாக யோசித்தேன். அதற்கு எனக்கு கிடைத்த பதில், படைப்பிலேயே யாரும் எனக்கு ஈடு இல்லை என்று. ஒன்றே தெய்வம், தெய்வம் இரண்டில்லை. ஒருவனாகிய நான் உங்கள் கருவிலே உருவாக உளம் கொண்டேன். வரம் தரும்போது என் வாய்மொழியாக 3 முறை அது நடக்கும் என்று வந்தது. அதனால் 3 பிறவிகள் வரை தங்கள் மகனாக பிறக்க நான் நிச்சயித்தேன். வரமளித்தபடி முதலில் பிரஸ்னி கர்ப்பன் என்ற பெயரில் உங்கள் மகனானேன். பிறகு அடுத்த பிறவியில், அம்மா, நீங்கள்தான் தேவமாதா அதிதி. என் தந்தைதான் காசிப மாமுனிவர். அந்த பிறவியில் நான் தங்கள் மைந்தனாக பிறந்தபோது என் பெயர் உபேந்திரன். என் வடிவம் சிறியதாக இருந்ததால் உலகம் என்னை வாமனன் என்ற பெயரால் அழைத்தது. வாமன வடிவத்தில் நான் பலி சக்கரவர்த்தியை வான்புகழ் பெற வைத்தேன். இப்போது 3வது பிறவியில் பரம்பொருள், பரிபூரணன், பரமாத்மாவாகிய நான் உங்களுடைய புதல்வனாக பிறந்து விருப்பங்களை பூர்த்தி செய்வேன். இப்போது எனது இந்த வடிவத்தில் ஏன் தோன்றினேன் என்றால், உங்களுக்கு என்னுடைய முந்தைய அவதாரங்களை நினைவுபடுத்த. இதை செய்யாதிருந்தால் இங்கு மானிட பிறவி எடுத்த தங்களுக்கு நான் இப்படி அவதாரம் எடுத்தேன் என்று தெரிந்து கொள்ள முடியாது. தியாகத்தின் வடிவமான தாயே, உங்களுக்கு நான் முக்தி அடையும் வழியை கூறுகிறேன். எதிர்பார்த்தபடி புதல்வனாக என்னை பெறுவதற்கு பொருத்தமான நேரம் இது. உங்கள் பாச உணர்வை துறந்து பக்குவமாகி பரம்பொருளிடம் மனதை செலுத்துங்கள். செலுத்தினால் ஆம், இந்த பிறவியிலேயே முக்தி நிலை பெற்று விடுவீர்கள். என் இறைவா, எனக்கு முக்தி பெறுவது ஒன்றுதான் நோக்கம் என்றால் முன்பே தங்களிடம் கேட்டிருப்பேனே. இல்லை பிரபு, முக்தி பெற ஆசை இல்லை. உங்களுக்கும் எனக்கும் தாய் மகன் என்ற சொந்த பந்தங்கள் தேவை. பாசம், அன்பு என்ற 2 விழிகளால் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். இதுவே என் ஆசை. பெற்றெடுக்கும் தாய்மையை விட எனக்கு அந்த முக்தி பெரிதில்லை. அண்டச்சராச்சரங்களை படைக்கும் என் இறைவா, தங்களின் இந்த திருக்கோலத்தை மாற்றிக்கொண்டு ஒரு மானிட குழந்தையின் வடிவத்தில் வர வேண்டும். நான் பாலூட்டி தாலாட்டி சீராட்ட வேண்டும். உங்களை ஈண்டெடுக்க எனக்கு எது நேர்ந்தாலும் இன்பம். சோகங்கள் சூழ்ந்தாலும் அதுவும் சுகம். என் விழியாக, என் உயிராக நான் பெறப்போகும் பிள்ளையை வளர்த்து வர வேண்டும். அதனால் ஞான தியான பேச்சு, இந்த பக்தி, இந்த அர்ச்சனை, இன்னும் பெரிய பெரிய ஆன்மீக கதைகள் ஞாபகத்தில் இருப்பதில்லை. என் நினைவிலே பாசம் மட்டும்தான். மனதுக்குள் இருக்கும் ஞான, யோக, வைராக்கிய பக்தி. எனக்கு பிடிக்காத இந்த சுமைகளை இனி போக்கிவிடுங்கள், நீக்கிவிடுங்கள். மனக்கடலில் ஆடும் ஆசை அலைகளை ஓய வைத்து விடுங்கள் பிரபு.
பாச அலைகள் வீச பிரபு என் மனதில் தாய்ப்பாசம் மட்டும்தான் இருக்க வேண்டும். மற்ற ஆசைகள் எல்லாம் என்னை விட்டு நீங்கி போய்விட வேண்டும். அதுவே நடக்கும். ஆம் தாயே, தங்கள் மகன் கோகுலத்தில் பாலலீலையை முடித்துக் கொண்டு மதுராவுக்கு வருவேன். வந்த பிறகு பொறுமையாயிருந்த தங்கள் பாசத்தை புரிந்து கொண்டு அதன்படி நடந்து கொள்வேன். என் மாயையின் மகிமையினால் அம்மாவுக்கு இந்த விளக்கங்கள் நினைவில் நிற்காது. தாங்கள் பிள்ளை பாசம் என்ற வலையிலே சிக்கிக்கொண்டு உங்களை நீங்களே அழித்துக் கொண்டு ஒரு புறம் அம்மா என்ற பாசம் தரும் சுகங்களையும், அடுத்து இன்னொரு புறம் பிள்ளையை பெற்றெடுக்க தாங்கள் சந்திக்கப் போகின்ற உணர்ச்சி போராட்டங்களையும் அனுபவிப்பீர்கள். விழித்தெழு வசுதேவா. கம்சன் வருவதற்கு முன்னால் நீ குழந்தையை எடுத்துக்கொண்டு கோகுலத்திற்கு புறப்படு. போகின்றேன் தேவி மாதா. ஆனால் போவது எப்படி? என் கைகளும் கால்களும் விலங்கிடப்பட்டிருக்கின்றனவே. கம்சனின் காவலர்களை மீறிச் செல்வது எப்படி? உன் விலங்குகள் நீக்கப்படும். கண்காணிப்பும் காவலும் உன்னை தடுக்காது. உன் மைந்தனை எடுத்துக்கொண்டு இங்கிருந்து விரைவாக சென்றுவிடு. சென்று கோகுலத்தில் நந்தகோபரின் வீட்டில் யசோதையின் பக்கத்தில் குழந்தையை வைத்துவிடு. அங்கு யசோதையின் அருகில் இப்போது பிறந்த ஒரு பெண் குழந்தை இருக்கும். அதை அங்கிருந்து எடுத்துக்கொண்டு இங்கு வந்துவிடு.
மழை இருட்டு மின்னல் தான் விளக்கு கூடைதான் ஊஞ்சல் குழந்தை சிரிக்கிறது அந்த மழையில் கூடையாய் ஆதிசேஷன் இருக்க ஓடியே வந்தார் மழை நீரில் மூழ்கும் நிலைமை வந்தும் தந்தையே தன்னை மறந்து இறைவன் பணியில் நடக்கும் விந்தையே